மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இப்படித்தானே தெரிஞ்சிருந்தா மோரு கொண்டு வந்திருக்காம சூட டீ கொண்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, இது கூட ஹாட் மோர் தான். குடிச்சு பார்த்தா தெரியும். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னு புரியலையே. பெரியயா ஜாதகத்தை அல்பாயுச ஜாதகம்னு சொல்லிட்டாங்களா? ஏய் ஏய், என்ன சொன்ன? ஐயோ, அற்புதமான ஜாதகம்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி மாத்தி சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னங்க, மோர் எடுத்துக்கோங்க. உன்கிட்ட நாங்க மோர் கேட்டோமா? நீங்க கேட்டா உங்களுக்கானதெல்லாம் செய்யறேன். நான் தானே செய்யறேன். இவ எதை சொல்றா? சாப்பாட்டை பத்தி சொல்றாளா இல்ல நம்மள வச்சு செய்யறத பத்தி சொல்றாளா? காவேரி, பேச்ச வளர்க்காத. ஏய், எல்லாருக்கும் கொடுத்துட்டு போ. சரிங்க பெரியயா, எடுத்துக்கோங்க. வேணா துர்கா, நம்பூதிரிய உனக்கு எப்படி தெரியும்? முன்னாடியே தெரியுமா? அவரை இன்னைக்குதான் நான் முதல்ல பார்த்தேன். பொய் சொல்லாத. வந்ததும் பெரியவரை பார்த்து கும்பிடுறத விட்டுட்டு உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. அவரு தெரியாதுன்னு சொல்ற, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கற்றாரை கற்றாரே காமுருவர்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்கல்ல. அவர் ஒரு பாம்பு, உன்னை பார்த்ததும் உன்னையும் பாம்புன்னு கண்டுபிடிச்சாராக்கும். குதிரை ரேஸுக்கு போறவங்க, சீட் ஆடுறவங்க உங்களை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். அத்தை, நம்பூதிரி சாமி எப்பவும் விரதத்துல இருந்து சாமி கும்பிடுறவங்க. நானும் கேதார கௌரி பூஜைக்கு விரதம் இருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்த்து கும்பிட்டு இருப்பாரு. அம்மா தாயே, நீ விரதம் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? அதானே, அவருக்கு எப்படி தெரியும்? கேதார கௌரி பூஜைக்காக என் கையில கயிறு கட்டியிருக்கேன்ல, இத பார்த்துட்டு தான் நான் விரதம் இருக்கேங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ, சரி, மோர் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் குடிங்க. என்னடி இது? 7 ஒரு காரம் போட்டு வச்சிருக்க. தெரியுது. இது 7 காரம் இல்ல, குண்டூர் காரம். ஒரு பிஞ்சு மிளகாய கிள்ளி போட்டா போதும், உச்சந்தலை முடி அத்தனையும் நட்டுக்கும். ஒரு மடக்கு தான் குடிச்சிங்க, நட்டுக்குச்சா? ஏய், மோரு வேணா, ஒண்ணு வேணா. காவேரி, வேணுனே எதுவும் பேசாதன்னு சொல்ற, பேசிட்டே இருக்க நீ. ஏய் துர்கா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இதுவே எப்படின்னா இனி வரப்போற காரத்தெல்லாம் எப்படி தாங்குவீங்க?
ஏய், என்ன சொல்ற? நிறைய மிளகாவை போட்டு குழம்பு வச்சா எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நாளைக்கு துர்காஷ்டமி. ஏய், இப்ப எதுக்காக அதை சொல்ற? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஏன் பெரியா, துர்காஷ்டமினா உங்களுக்கு ஆகாதா? என்ன உளர்ற? இல்ல, சிலருக்கு சந்திராஷ்டமம் ஆட்டி படைக்கும். அந்த மாதிரி துர்காஷ்டமினா உங்களை ஆட்டி படைக்குமோன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ முதல்ல கிளாஸ் வாங்கிட்டு கிளம்பு. மோரும் காரமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாருக்கும் அல்வா தான் கொடுக்கணும். வர வர இந்த கனகாவுக்கு திமிரு ஓவர் ஆயிடுச்சு. பாத்துக்கிறேன். இன்னைக்கு வியாபாரமே ஆகல. என்னங்க இது? இவன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள் அப்படி கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. ஐயோ அத்தை, அவ காதல விழுந்துற போகுது. நீங்க சொல்லிடுவீங்க, அவ செஞ்சு விட்டுருவா. பொண்ணு, அத்தை, இப்ப எதுக்காக என்ன அரைஞ்சீங்க? ஏய், அக்காவா இருக்கிறதுனால அரைஞ்சாங்க. நானா இருந்த உனக்கு பொண்ணு போட்டிருப்பேன். எல்லாரும் இங்க கொதிச்சு போயிருக்கோம். நக்கல் அடிக்கிறியா? நக்கல் போடிங்க இருந்து. ஏய் காவேரி, துர்கா மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் எதுக்கு அவன் மேல காட்டுறீங்க? அவள ஒண்ணும் பண்ண முடியாம உங்க வீரப்பெல்லாம் என்கிட்ட காட்டுறீங்களா? ஏய் கனகா, எல்லாம் ஒன்னாலதான். இருடி ஒண்ணு வச்சுக்கிறேன். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. பெரியவரே கிளம்புங்க. போங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே தொண பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. சேகரோட மத்த கூட்டாளிங்களை பத்தி விசாரிக்க சொன்னேனே, அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? விசாரிச்சேன் மேடம். அவனுக்கு ஃபோன் நம்பரை வச்சு அட்ரஸ் தேடி போனப்ப அவனுக்கு 2 பேருமே அங்க இல்ல. பாலு இறந்து போன அன்னைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ அப்ஸ்கண்ட் ஆயிட்டானுங்க மேடம். அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கு. 4 பேரும் ஏதோ ஒரு கிரைம்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த கிரைம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்கள பழிவாங்க நினைக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு ஹரஸ் பண்ணிட்டா இந்த கொலைங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். மிச்சம் இருக்கிற 2 பேரையாவது உயிரோட பிடிக்கணும். அவனுங்க பண்ண கிரைம் என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளோட இன்டென்ஷன் புரியாம எஸ்கேப் ஆயிட்டானுங்க. சரி, அவங்க போன் எப்ப வேணா ஆன் ஆகலாம். கண்ட்ரோல் ரூம்க்கு சொல்லி உடனே லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லுங்க. எனக்கு வழக்கமா வர பிரைவேட் கால். உடனே கண்ட்ரோல் ரூம்க்கு போன் பண்ணி இந்த கால் எங்க இருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. எந்த ஏரியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. என்ன ஆச்சு ஆறுமுகம்? லைன் கிடைக்கல மேடம். சரி, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. హలో ఏంటి మేడం, అర్జెంట్ అని కాల్ చేస్తే ఫోన్ எடுக்க இவ்வளவு லேட் பண்றீங்க? பிரைவேட் நம்பர்னு வந்த உடனே ட்ரேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? என்ன ட்ரேஸ் பண்ண முடியலையா? అయితే నేను లైన్ లోనే వెయిట్ చేయనా? మీరు చెప్పండి, 5 minutes తర్వాత కాల్ చేస్తాను.
பரவாயில்ல, பேசு. நீ யாருன்னு இப்பயாவது சொல்லுவியா மாட்டியா? పర్వాలేదే మేడం. இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? అందుకనే కదా నా నంబర్ని ట్రేస్ చేయాలని ట్రై చేస్తున్నారు. ఏంటి మేడం, నా యార్ని తెలించి మీరేం చేయబోతున్నారు? ఒక ఇన్ఫార్మర్ లాగా నేను మీకు ఇన్ఫర్మేషన్ ఇస్తున్నాను. என்ன எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த யூஸ் చేసుకోండి. இன்ஃபார்மர்னா பேமெண்ட் கொடுக்கலாம். ஆனா நீதான் ஆள் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறியே. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதால உனக்கு என்ன லாபம்? இந்த நாட்டுக்காக సర్వీస్ చేస్తున్నాననే ఒక తృప్తి. போலீஸ்காரிக்கே காது குத்த நினைக்கிறியா? நீ யார பழி தீக்கணும்னு நினைக்கிறியோ ஏன் மூலமா அவங்களுக்கு தண்ணி காட்டுற. அப்படி கூட நான் எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கோங்க. ఎవరు వద్దన్నారు? காசா பணமா? அப்போ நீயும் ஒரு அக்யூஸ்ட் தான். ஒரு நாள் நீ என்கிட்ட கண்டிப்பா சிக்குவ. காத்த சிறை பிடிக்க முடியாது மேடம். குடுவைக்குள்ள அடைச்சு வச்சா காத்தால எப்படி வெளிய போக முடியும்? நீ மட்டும் மாட்டு. உனக்குன்னு ஸ்பெஷலா லாக்அப் தயாரா வச்சிருக்கேன். ஏட்டிக்கு போட்டி சூப்பர்గా ఉంది மேடம். ஐ லைக் இட். பட் போலீஸ் உங்க நண்பனை சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி நான் உங்க ஃப்ரெண்டு மேடம். இப்போ నేను ఎందుకు కాల్ చేశానో சொல்லட்டுமா வேண்டாமா? நான் வேணான்னு சொன்னா நீ விட்டுருவியா என்ன? சரி மேடம், வெச்சிடுறேன். ஹே ஹே, வெச்சிராத. எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு. మీకొక కథ చెప్పాలని కాల్ చేశాను. అది 12 వర్షத்துக்கு முன்னாடி పెద్ద స్టోరీ. కానీ ఇప్పుడు చెప్పడానికి టైం లేదు. నేను ఎందుకు కాల్ చేశానని ముందు ఆ విషయం చెప్పేస్తాను. நாளைக்கு துர்காஷ்டமில ஒரு சம்பவம் நடக்க போகுது. ఇప్పుడు మీరు ఇన్వెస్టిగేషన్ చేస్తున్న ఆ కేస్ కి టర్నింగ్ పాయింట్ வரப்போகுது. கதை சூடு பிடிக்க போகுதுன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த ஷேகர் பாலு இறந்து போன கேஸ பத்தி தானே சொல்ற? இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? మిమ్మల్ని அந்த కేస్ தானே అలయ విடுது. దుర్గాష్టమి నుంచి ఆ కేస్ உங்களை இன்னும் அலைய விட போகுது. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. కాతే పుడిచే కుడివేళ అడగరవங்க நீங்க. అది ఏమైంటుందని కండుపుడింగ్లే. முடியலనా నేనే చెప్తాను. అప్పటి వరకు వెయిట్ అండ్ సీ. ஏய் ஏய் ஹலோ மேடம் மேடம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறாங்க மேடம். ச்சே, அவ லைனையே கட் பண்ணிட்டா. இட்ஸ் ஓகே. என் நம்பருக்கு வந்த கால்னு சொல்லி பிரைவேட் நம்பருங்கிறதையும் சொல்லி அதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமான்னு கேளுங்க. சரிங்க மேடம். போங்க. புஷ்பா, அந்த கேஸ் கட்டை எடுத்துட்டு வாங்க. இத அங்கேயே வச்சிருங்க. நாளைக்கு துர்காஷ்டமி. அவ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னா. ஷேகர் பாலு கேஸ் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா. மிச்சம் இருக்கிற கூட்டாளிங்க பத்தினதா இருக்குமோ? அவனுங்க தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்களே. அப்ஸ்காண்ட் ஆயிட்டதாவும் சொல்றாங்க.
நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல. அவளே சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும் போல. வீணா, என்ன கனகா மேடம், ஏ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயம் மரியாதை எல்லாம் கூடி இருக்கு. என்ன விஷயம்? அது அப்படிதாங்க கனகா மேடம். இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? அந்த பயம் இருக்கட்டும். சரி, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு? என்னோட ஸ்பையே நீதானே. அப்புறம் நம்போதரி சொன்ன பிரசன்னத்தை கேட்டதும் பெரிய என் முகமே வாடி போச்சே. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? பாருங்க கனகா மேடம், எதுக்கு இந்த விளையாட்டு? நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்க போறீங்களா? ஆமாமா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. சரி, முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? இனி ஆக வேண்டிய காரியத்தை பத்தி பேசுவோமா? ஆக வேண்டிய காரியமா? எதை பத்தி சொல்றீங்க? வீணா, ரொம்ப கஷ்டப்பட்டு மரியாதையெல்லாம் பேச வேண்டாம். எப்பவும் போல இயல்பாவே பேசு. இதாங்கவே. இப்ப எதுக்கு வந்தனா, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. உதவியா? என்ன உதவி? பயப்படாத. துர்காவா இல்லாம ஏதாவது தெலுங்குவும் கலந்து கனகாவா நான் எப்படி பேசுறனோ அதே மாதிரி நான் சொல்ற ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசணும். இல்ல, எனக்கு ஒண்ணு மாதிரிலாம் பேச வராது. அவ்வளோ அக்யூரேட்டாலாம் பேசணும்னு அவசியம் இல்ல. கனகா மாதிரி இருந்தா போதும். எப்படி பேசணும்னு நான் பேசி காட்டுறேன். சரி, நான் யார்கிட்ட பேசணும்? டிஎஸ்பி நந்தினி மேடம் கிட்ட. ஐயோ, என்ன வம்புல சிக்க வைக்கிறதுனே நீ முடிவு பண்ணிட்டியா? ஏய் பைத்தியம், நான் கொடுக்க போற நம்பர்ல இருந்து நீ பேச போற. கணக்கு வாய்ஸ்ல பேச போற. அப்புறம் என்ன பயம்? அதுக்கு இல்ல, நீயே பேச வேண்டியதானே? எனக்கு போர் அடிக்குது, அதனாலதான் உன்னை பேச சொல்றேன். அதோட நானே பிளான் பண்றேன், நானே செயல்படுத்துறேன்னா என் மனசுக்குள்ளேயே போட்டு ரகசியத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கு. விஷயம் என்னன்னு உனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை மட்டுமா வச்சு செய்யற? உங்க பெரிய மாமா என்கிட்ட படுற பாட நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். நந்தினி மேடம் கிட்ட நீ என்ன பேசணுங்கிறத நான் பேசி காட்டுறேன். நல்லா கேட்டுக்க, அது அப்படியே ரிப்பீட் பண்ணிடு, அது போதும்.
புரிஞ்சுதா? சரி சொல்லு. இப்போ நந்தினிக்கு கால் பண்ற மாதிரி நான் கால் பண்றேன். நல்ல கவனி. இப்போ நந்தினி மேடம்க்கு ரிங் போகுது. அவங்க எடுத்துட்டு யாரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்பாங்க. அப்போ நீ என்ன சொல்லணும்னா, నందిని మేడం నేనే నిన్న నైట్ పేసిననే దుర్గాష్టమి రోజు ఒక విషయం జరగబోతుందని నేను చెప్పాను కదా, అందుకే ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட வந்திருக்கேன். அடி பாவி, இவ்வளவு நாளா தெலுங்குல பேசி பெரிய மாமாவை சுத்தல்ல விட்டது நீதானா? அவங்க உடனே நீ பேசுறத ட்ரேஸ் பண்ணலான்னு பாப்பாங்க. உடனே நீ என்ன சொல்லணும்? உங்களுக்கு டைமும் மூடும் இருந்தா மட்டும் கேளுங்க, இல்லனா எப்போன்னு சொல்லுங்க, நான் அப்பவே கால் பண்றேன். இத நீ சொல்லணும். புரிஞ்சுதா? அவங்க விடுவாங்களா? அவங்க பதறிட்டு இப்பவே சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன சொல்லணும்னா, அந்த மட்ட சேகர சிங்கம் அடிச்சும் அந்த பாலுவ முதல்ல கடிச்சு செத்து போனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க சிங்கம் முதலையும் கடிச்சு சாகலன்னு உங்களுக்கும் தெரியும். பாலுவ கூட முதல்ல கடிச்ச வீடியோ வைரல் ஆச்சு பாத்தீங்களா? செத்து போன 2 பேருக்கும் జమీన్ కుటుంబానికి ఒక తొడర్బు இருக்குன்னு நீங்க సందేహப்படுறீங்க. నేను చెప్పింది కరెక్టేనా మేడం? அப்படின்னு நீ சொல்லணும். உடனே அவங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. அதுக்கு நீ எப்படியோ தெரியும், குறுக்க பேசாம முழுசா கேளுங்க. மேடம்னு நீ தொடர்ந்து பேசணும், புரியுதா? ஷோ டி பாவி, நம்மள வசமா மாட்டி விட பாக்குறாளே. அப்புறம் நந்தினி மேடம் கிட்ட, இன்னைக்கு துர்காஷ்டமி, அதனால ஒரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்றேன். மட்டசேகருக்கும் பாலுக்கும் ஜமீன் குடும்பத்தோட தொடர்பு இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சேகர் பாலுவோட கூட்டாளிங்க சாண்டியும் பாஸ்கரும் இருக்காங்கல்ல, ఆ శాండీ ముంబైకి, భాస్కర్ బీహార్కి ఎస్కేప్ అవటానికి ట్రై చేశారు. ஆனா ஏதோ கெடுபுடியில பாஸ்கரால போக முடியல. அந்த பாஸ்கர் இங்கதான் இருக்கான். அதுல இந்த பாஸ்கரை பிடிச்சிங்கன்னா உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். இன்னைக்கு 6 மணிக்கு உங்ககிட்ட அவனா வந்து சிக்க போறான். కానీ నెక్స్ట్ 1 అవర్లో షార్ప్గా 7 o'clockకి அவன் செத்து போயிடுவான். அந்த சாவு சாதாரணமா இருக்காது மேடம், ரொம்ப కొడూరமா இருக்கும். ఇదంతా ఎందుకు చెప్తున్నానంటే, మీకు మనసంటూ ఒకటి ఉందిగా. அந்த கொடூரத்தை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாதுன்னு தான் அக்கறையில சொல்றேன். சரி, உங்களுக்கு உண்மை தெரியணும்னா அந்த பாஸ்கர் கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணணும், சரியா? அப்ப 2 கொலையும் நீதான் பண்ணு, அடுத்தும் நீதான் பண்ண போற, அப்படிதானே? ஏன் கொலை பண்ற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? அக்கிரமம் பண்றவங்கள நான் போட்டு தள்ளுறேன், ஆனா நீங்க அப்பாவிங்களெல்லாம் கொல்றீங்க. அதுக்கு இது ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. சரி, நந்தினி மேடம் கிட்ட இப்ப நான் பேசுனத அச்சு பிசுறாம பேசி பார்க்கலாம். என்னால முடியாது. இல்ல கனகா, எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுட்டு கனகா, ப்ளீஸ் கனகா. ஏய்,
கடப்பா கனகாடி, இந்த கனகாவோட சுயரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? நீ பேசிதான் ஆகணும். பேசு. பேசு. அருமுகம், மேடம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். அதே பிரைவேட் நம்பர்ல இருந்தா கால் வருது. ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. போங்க. சரிங்க மேடம். யாரு? ஹலோ. நான் பேசின மாதிரி என் குரல்ல பேச. నందిని మేడం, నేనే నిన్న నైట్ మాట్లాడానుగా. అంతే, ఇక మీరు చూసుకోండి. இப்படி கோத்து விட்டிய கனகா, உனக்கு என்ன கெடுதல் பண்ண? நீ எனக்கு பண்ணல, ஆனா துர்காவுக்கு பண்ணிருக்கல. இது மட்டும் இல்ல, இன்னொரு காலும் பண்ணணும். இன்னொரு காலா? அது யாருக்கு? தி கிரேட் ஜமீன் ஆவுடையப்பனுக்கு. மாமா அக்கா, என்ன விளையாடுறியா? என்ன சாகடிக்காம விட மாட்டியா? என்ன விட்டு நான் போறேன். ஏய், ரொம்ப தான் சிலிப்பிக்கிற. நீ பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன். நான் என்ன பேசுறேன்னு மட்டும் கூடவே இருந்து கேளு, புரிஞ்சுதா? ఇప్పటిని 1 మణి నేరం నేను నీకు టైం ఇస్తాను. அதுக்குள்ள 5 கோடி ரூபாயிలు நான் சொல்ற இடத்துக்கு நீ கொண்டு வரணும். அண்ணே, என்னாச்சு? பிரைவேட் நம்பர்னு வருதுடா. அதுக்கு ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? தெரியலடா. ஏற்கனவே பென்ட்ரைவ் அனுப்பி 5 கோடி ரூபாய் பணம் கேட்டாலே, அப்பவும் பிரைவேட் நம்பர்னு தான்டா வந்துச்சு. அவளா இருக்குமோ? துர்கா நந்தினி போக இப்ப 3வதா இவ்வளவு ஒரு ஆளா? ஐயோ அக்கா, அன்னைக்கு அவ தெலுங்குல எல்லாம் பேசினால, துர்காவும் அவளும் ஒரே ஆளா இருக்கலான்னு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன்க்கா. காவேரி, அமைதியாரு. அண்ணே, அவதான் கால் பண்றாளான்னு தெரியாம அண்ணியும் காவேரியும் ஏதோ கற்பனையில பேசிட்டு இருக்காங்கண்ணே. ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது. அட்டன் பண்ணி பேசுங்கண்ணே. ஹலோ, யாரு? జమీన్ గారు, பிரைவேட் நம்பர்னு பார்த்த உடனே நான் தானே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருப்பேன். ஏதாவது புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டுருவேன்னு பயந்துட்டு வேற வழி இல்லாம அட்டென்ட் பண்ணீங்க, அப்படிதானே? ஏய், எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. భయం లేకపోతే ఎందుకు 5 కోట్ల రూపాయలకి జనాకిட்ட கொடுத்து அனுப்புனீங்க? உங்களுக்கு அனுப்புனே ஒரு பென் டிரைவ், அதோட ஒரு காப்பி என்கிட்டயும் இருக்கு. பாருங்க, இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அத போலீஸ் கிட்ட கொடுத்துடலாமா? ஏய், எதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியா?
இது புது மேட்டரு. புரியலையே. இன்னைக்கு துர்காஷ்டமி இல்லையா? ரொம்ப முக்கியமான நாள். அதுக்கு என்ன இப்போ? துர்கா தேவி துஷ்டர்களை அழிக்க போற நாள். இன்னைக்கு ஒரு துஷ்டன் சாக போறான். அவனை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் கால் பண்ண. ஏய், ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் சாவறானுங்க. அவங்கள பத்திலாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஆனா அவன் உங்களுக்கு வேண்டியவனாச்சே. அவன் போலீஸ் கிட்ட மாட்டினா அவங்கள காட்டி கொடுத்துடுவான். அப்போ அவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார சொல்ற? அப்படி வாங்க என் வழிக்கு. சொல்லட்டுமா? ఏంటి நான் என்ன சொல்ல போறேன்னு సైలెంట్ ஆயிட்டீங்க போல. நோ ப்ராப்ளம். నేను చెప్తాను. செத்து போன மட்டசேகர், பாலு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் சாண்டி, ఇంకొకడు భాస్కర్. ரெண்டு பேர்ல ஒருத்தனை மும்பைக்கும் இன்னொருத்தனை பீகாருக்கும் நீங்க போக சொன்னீங்களா? ఏంటి ఆవుడే? నేను ఒకదాన్ని మాట్లాడుతున్నాను. நீங்க கேக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லுங்க. அப்பதானே சொல்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏய், அவங்கள எல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்ல வந்தது சொல்லு. ஓ, முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களாக்கும். ఇట్స్ ఓకే, నేనే చెప్తాను. அந்த பாஸ்கர்ன்றவ பீகாருக்கு போகல, இங்கதான் இருக்கான். என்னது, பீகார் போகலையா? அவனை பீகார் போக சொன்னே, போட்டு வாங்குறாளா? இவகிட்ட கேட்கவும் முடியாது. அவன் பீகாருக்கு போகாதது ఎటువంటి ప్రాబ్లము లేదు. ஆனா அவன் இன்னைக்கு 6 மணிக்கு 6 மணிக்கு பாத்தீங்களா? இப்பதான் உங்களெல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்க. 6 மணின்னு சொன்னதும் அதிர்ச்சியா கேக்குறீங்க. எதையும் நீங்க காட்டிக்கலனாலும் అంత నాకు తెలుసు ఆవిడే. సరే, ఆ భాస్కర్ 6 மணிக்கு செத்துற மாட்டான். కానీ నందిని கிட்ட மாட்டிக்க போறான். కానీ பாப்போம் 7 மணிக்கு அவன் உசுரே விட்டுருவான். அவன் சாவு சாதாரணமா இருக்காது, ரொம்ப கொடூரமா இருக்கும். அவன் செத்தா உனக்கு நிம்மதி தானே? ஆனா பிரச்சனை எங்க வரும்னா, அந்த பாதகி நந்தினி இருக்காளே, 6 மணில இருந்து மடிச்சச்ச 7 గంటల வரைக்கும் அவ கஸ்டடியில தானே இருக்க போறான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி உளறிட்டானா? நீங்க தான் துர்காவை கொன்னீங்கிற எல்லா விஷயமும் வெளியே வந்துரும் இல்லையா? அப்போ எல்லாரோட கதியும் என்ன ஆகும்? நீ சேர்த்து வச்சிருக்கிற பணம், பகட்டு, கௌரவம் இது எதுவும் உன்னை காப்பாத்தாத.
ஜெயிலோ களிதான் திங்கணும். இதெல்லாம் நான் என்கிட்ட சொல்லணும். பணம் காசு இருந்தா மட்டும் போதாது. லைஃப்ல ఒక థ్రిల్ కావాలి. அதுக்கு தான் சொன்னேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். தப்பிச்சுக்கோகலிகிட்டே தப்பிச்சுக்கோ, முடியலனா மாட்டிக்கோ. நந்தினி கிட்டயும் மாட்டிக்கலாம், மான மரியாதைக்கு பயந்து கயித்திலையும் மாட்டிக்கலாம். அதுவும் உன்னோட ఆప్షన్ தான். పెట్టేస్తున్నాను. ஏன் கனகா, இதுக்கு நீ எங்களை போலீஸ்லயே காட்டி கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி ஆட்டி படைக்கிற? காட்டி கொடுத்துட்டா மொத்தமா ஒரே நாள்ல முடிஞ்சிரும். லைஃப்ல எனக்கு ஒரு த்ரில் தேவைப்படுதுல. த்ரில்லா? இனி பாஸ்கர் நந்தினிகா ஆவுடையனக்கானு அவங்களே அடிச்சுக்குவாங்க. நான் தூரம் நின்னு ஜாலியா வேடிக்கை மட்டும் பாப்பேன். எப்படி? ரொம்ப டயர்ட் ஆயிட்டல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு. அதுக்குள்ள டயர்ட் ஆகாத, உடம்பு தேத்திக்க. வரட்டுமா? அண்ணே, இப்போ ஃபோன் பண்ணது துர்காவா இல்ல வேற ஒருத்தியானு தெரியலண்ணே. அவளுக்கு துர்காவை கொன்ன வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குண்ணே. துர்காவோட அக்கா மாமாவை கொலை பண்ணத வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பினவதானே அவ. ஆனா 6 மணிக்கு பாஸ்கர் நந்தினி கிட்ட மாட்டிக்க போறானோ, 7 மணிக்கு சாக போறானோ ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரியே சொல்றாளேண்ணே. அப்போ அவனை போலீஸ்ல சிக்க வைக்க போறதும் அவனை சாவடிக்க போறதும் அவதானா? இல்ல உண்மையிலேயே அவளுக்கு ஜோசியம் தெரியுமா? அப்ப அவனை சாகடிக்க போறது யாருன்னு? என்னங்க, சேகரையும் பாலுவையும் கொன்னது துர்கா தானே நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இவ வந்து எதுக்காக பாஸ்கர் சாக போறத பத்தி சொல்லணும்? பெரியவரே, துர்காவும் தெலுங்கு பேசுறவளும் ஒரே ஆளுதான். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரி, ஃபோன் பண்ணவ துர்காவா தெலுங்கு காரியாங்கிறது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவ சொன்னது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். பொய்யாதான் இருக்கும்னு நாம அலட்சியமா இருந்துட முடியாது. அதனால நாம இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே களத்துல இறங்கணும். போன்ல பேசின லேடிஸ் சொன்னபடி பாஸ்கர் பீகார் போகலன்னா நந்தினி அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம அவனை ரீச் பண்ணி ஆகணும். நந்தினி கையில மாட்டாதபடி அவனை நாம சேவ் பண்ணணும். கண்டிப்பா அவனை கொல்ல வருவல்ல, அப்ப நந்தினி அங்க வர வச்சு அந்த கொலகாரிய நந்தினி கிட்ட சிக்க வைக்கிற. கரெக்டுண்ணே. பாஸ்கர் அங்கிருந்து எஸ்கேப் பண்ணவும் வைக்கிற. இதுதான் என்னோட பிளான். அப்பா, பாஸ்கர் தான் நந்தினிக்கு பயந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி அவனை ரீச் பண்ணுவீங்க? சொல்லுங்கப்பா. டேய் அர்ஜுன்,
நான் அவன் கூட எப்பவுமே கான்டாக்ட்ல இருக்கணுங்கிறதுக்காகவே புது நம்பர் ஒன்று வாங்க சொன்னேன். அந்த நம்பர் அவன் எனக்கு அனுப்பியிருக்கான். அவன் பீகார் போயிருந்தா அட்லீஸ்ட் அவன் பாதி வழியில போய்கிட்டு இருந்தா கூட நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா அவன் போகலன்னா தான் பிரச்சனை. அண்ணே, நமக்கு ஃபோன் பண்ணி பேசினால அவ பேச்ச பெருசா எடுத்துக்க தேவையில்லைண்ணே. ஒருவேளை அவன் இங்க இருந்தான்னா நாம உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும்ண்ணே. நந்தினி கிட்ட சிக்காம அவனை உடனே நம்ம சேவ் பண்ணி ஆகணும்ண்ணே. தயவு செஞ்சு உடனே அவனுக்கு கால் பண்ணுங்கண்ணே. பண்ணுங்கண்ணே. டேய் பாஸ்கர், எங்கடா இருக்க? ஊர்ல என் வீட்டில் தான் இருக்க. வீட்லயா? என்னடா சொல்ற? ஐயா கோச்சிக்காதீங்க ஐயா, ஒரு தப்பு நடந்து போச்சு ஐயா. முட்டாள் முட்டாள் முட்டாள்! உன்கிட்ட நான் என்ன சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ச்சே, இந்நேரம் நீ பீகார் போயிட்டு இருப்பன்னு நினைச்சிட்டு இருக்கடா. என்கிட்ட நீ நேத்து கிளம்பிட்டேன்னு சொன்னியடா? ஆமா சொல்லியிருந்தேங்க ஐயா. நான் ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ஒரு தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. டேய், நேத்தே நீ பீகார் கிளம்பிட்டதா சொன்னியே, அதுக்கு காரணம் சொல்லுடா. கிளம்பிட்டேன் ஐயா, ஆனா போற வழியில ஒரு தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. வழி காட்டாம கூகுள் மேப் வேற ஸ்டக் ஆயிடுச்சு. யாரை கேட்கலாம்? யோ பெருசு, ரோடு ரெண்டா பிரியுது. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? யோ இப்ப எதுக்கியா சிரிக்கிற? வினை இரண்டுண்டு, நல்வினை தீவினை. சொல்லிரண்டுண்டு, வாய்மை பொய்மை. வழி இரண்டுண்டு, நல்வழி தீய வழி. உன் மதி சொல் கேட்டு இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடு. நீ தேர்ந்தெடுத்த பாதையே உன் வாழ்க்கை பாதை. யோ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வழி கேட்டா என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுவியா? அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். ஏதோ ஒரு வழியில நான் போய்க்கிறேன். அதெல்லாம் விடு. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம்னு தெரியுமா? யோ கேட்டதுக்கு பதில் சொல்லு, இல்லனா வாயை மூடிட்டு சும்மா இரு. சிரிச்சு கொள்ளாத. ராமன் வனவாசம் போன காலம், நீ போக வேண்டிய தூரம். ஏயா 14 வருஷம்னு நேரடியா சொல்ல மாட்டியா? உன்கிட்ட வந்து கேட்டான் பாரு, கிறுக்கு பையல கிறுக்கு பையல. 10 தடவை சொல்லுவோம். 10ஆவதா எந்த பாதை வருதோ அந்த பாதையில போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதான் நல்ல அட்ரஸ் சொன்னேன்.
பார்த்த மாதிரி இங்கே ஒரு சாமியார் இருக்கான். இவங்கிட்ட ரூட்டு கேட்டா சொல்லுவான். யோ, இப்பதானே உன்னை அங்க பார்த்தேன். நான் இவ்வளவு தூரம் பைக்ல வந்தேன், அதுக்குள்ள நீ எப்படி இங்க வந்த? நான் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கேன். நீ தான் கிளம்புன இடத்துக்கே வந்திருக்க. என்ன குழப்பறான் இவன்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. யோ, எந்த பக்கையா போனோம் சொல்லி தொலையா? பாவத்தை கடந்து வந்தவன் எந்த பாதையில போனா என்ன? பாவத்தை தொலைக்காம பாதை தென்படுமா? பாவத்தை சுமந்து எல்லையத்தான் தாண்ட முடியுமா? என்ன நீ சென்ட்ரல் போகணுமா? உனக்கு படிக்க தெரியாதா? அதோ அந்த கல்லுல சென்ட்ரல் 14 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, பாரு. அந்த ரோட்ல போ. மறுபடியும் உன்கிட்ட வந்து மாட்டினம் பாரு. கிறுக்கு பையல, கிறுக்கு பையல. போ மகனே, போ. என்ன இது? மறுபடியும் பாதை ரெண்டா பிரியுது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. என்ன சென்ட்ரல் போகணுமா? உனக்கு படிக்க தெரியாது? அதோ அந்த கல்லுல சென்ட்ரல் 14 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, அந்த ரூட்ல போ. ஐயோ, அதே சாமியாரு, அதே குரல், அதே 14 கிலோமீட்டர். எந்த பக்கம் போனாலும் அதே இடத்துல கொண்டு வந்து விடுது. ரெண்டுமே வட்ட பாதையா இருக்கு. இந்த பாதையில போனா சென்ட்ரலுக்கு பாதை பிரியும்னு நினைக்கிறேன். இந்த தடவை தப்பு பண்ணக்கூடாது, கவனமா போகணும். போ 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 மகனே, போ மகனே, போ. என்ன சென்ட்ரல் போகணுமா? உனக்கு படிக்க தெரியாதா? அதோ அந்த கல்லுல சென்ட்ரல் 14 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பாரு, அந்த ரூட்ல போ. யோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏதாவது சித்து வேலை பண்றியா? யாரியா நீ? எனக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்காக என்ன அலைய விடுற? எனக்குமே சம்பந்தம் இல்லாதப்போ எப்படி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கும்? ஆனா இந்த உலகத்துல யாரும் யாரோடையும் சம்பந்தமே இல்லாம இருக்க முடியுமா? யோ, நான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும். எப்படி போகணும்? அதுக்கு மட்டும் வழி சொல்லு. நாளைக்கு துர்காஷ்டமி, கனகா துர்காஷ்டமி. அது முடிகிற வரைக்கும் உன்னால எங்கேயும் போக முடியாது. அது முடிஞ்சதும் நீ போக வேண்டிய இடத்துக்கு நீயே போயிடுவ.
போ போ போடா போடா போ 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 பைத்தியக்கார பயல வழி தெரியாம தடுமாறுறான். யாரா அந்த கிறுக்க? ச்சே. 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 இந்த ஆள்கிட்ட எப்ப வழி கேட்டனோ தெரியல. ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்க. ஏதோ கண்கட்டு வித்தையா இருக்கே. இந்நேரம் ட்ரெயினே போயிருக்கோம். மும்பைக்கு நாளைக்கு போக வேண்டியதுதான். நல்ல வேலை கையில சரக்கு எடுத்துட்டு வந்தேன். இதாங்க ஐயா நடந்துச்சு. டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அகோரியா சுத்துன இடத்தையே சுத்துனானா? எனக்கே கதை சொல்றியா? டேய், உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? இங்க இருக்காத, உன் உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னா இல்லையா? ஆனா நீ தண்ணி அடிச்சிட்டு மட்டையாயி ஏன் காதலியா பூ சுத்துறியா? ஐயா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் சொன்னபடிதான் எல்லாமே நடந்துச்சு. டேய், போது நிறுத்துறா. விதிய மதியால வெல்லலான்னு சொல்லுவாங்க, ஆனா உன் விதி சாவணும்னு இருக்கு. டேய், அதில் இருந்து நீ தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை இந்த ஸ்டேட்லயே இருக்காதன்னு நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீ அத ஒரு பொருட்டா மதிக்காம கதையாடா சொல்ற கதை. ஐயா, என்ன நம்புங்க ஐயா, நிஜமா நான் நடந்ததை தான் சொல்றேன். டேய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நான் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறேன்னு உனக்கு புரியுதாடா? டேய் டேய் டேய், உன் கூட்டாளி பாலுவ நேத்தே கொன்னுட்டாங்கடா. ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, சேகர சிங்கம் அடிச்சு கொன்னுடுச்சுன்னா இவனை முதல்ல கடிச்சு கொன்னுடுச்சுன்னு வீடியோ காட்டுறாங்கடா. துர்காக்கு பிண்டம் கொடுக்க போய் குளத்துல முங்கி எழுந்தா அந்த குளத்துல அவன் துண்டு துண்டா மதக்கிறான்டா. அவன் கதி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஆனா நீ என்னடானா முட்டாள் முட்டாள். ஐயா, சாமி மேல சத்தியம் பண்ணிட்டேன், ஆனா நீங்க இப்போ நம்ப மாட்டீங்களே. நான் ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருந்தேன். சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஐயா, வீட்டுல தான் இருக்க ஐயா. டேய், நீ அங்க இருக்கன்னு யாருக்காவது தெரியுமாடா? தெரியாதுக்கு ஐயா. நான் ஊரை விட்டு தான் போயிட்டேன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. கதவே சாத்தி தான் வச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றது நல்ல கவனமா கேளு. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சு. சரியா 6 மணிக்கு நீயாவே அந்த போலீஸ்காரி கிட்ட மாட்டிப்பன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அடுத்த 1 மணி நேரத்துல உன்னை காவு வாங்கிடுவாங்களாம். நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு நான் நம்புனேன்டா. எதுக்கும் போன் பண்ணி பார்க்கலான்னு தான் உனக்கு நான் கால் பண்ணேன். ஆனா முட்டாள், நீ இங்கதான் இருக்க. இத பாரா, நீ மாட்டினா உன் உயிருக்கும் ஆபத்து. உயிர் பயத்துல எங்களை காட்டி கொடுத்தன்னா என் மொத்த குடும்பத்துக்கே ஆபத்து. ஏய், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஐயா, என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன கொன்னுடுவாங்களேயா. இப்ப கேளு முட்டாள். சரி, நீ இருக்கிற இடம் யாருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ற. ஆனா எனக்கு போன் பண்ணவளோ நீயா நந்தினிய தேடி போய் மாட்டிப்பன்னு சொன்னா, அதனால எக்காரணத்தை கொண்டு நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் உன் உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. புரிஞ்சதா? சரிங்க ஐயா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். சரி. ஏய், ஏதாவது ஆபத்துன்னா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிங்க ஐயா. ஐயோ,
பாலு செத்துட்டானா? டேய் ஜனா, இந்த பாஸ்கர் வீட்டை சுத்தி நம்ம ஆளுங்களை நிக்கவே. அவன் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அவனா போய் நந்தினி கிட்ட மாட்டிக்க கூடாது. ஆனா அவனை 7 மணிக்கு யாரு கொல்ல வர்றாங்களோ அவங்கள நந்தினி கிட்ட மாட்டி விடணும். அந்த கொலகாரிய நந்தினிய விட்டே அரெஸ்ட் பண்ண வைக்கணும். இதான் இப்ப நம்ம பிளான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. உடனே ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்கர் வீட்டை சுற்றி தலைமறைவா எல்லாரையும் நிக்க வைக்கிறேன். டேய் அர்ஜுன், அப்பா யாருன்னு போய் பாரு. சரிப்பா. அப்பா என்னடா? அந்த நந்தினி வரா. டேய் ஜனா, இப்போதைக்கு நீ நம்ம ஆளுகளுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நந்தினி நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. வா போய் பாப்போம். சரிங்கண்ணா. வாங்க மேடம். இப்போ உங்க உடம்பு பரவாயில்லையா? என்ன மேடம், என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல. எங்க யாரையும் காணும்? இருங்க, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். வாங்க உட்காருங்க மேடம். சொல்லுங்க மேடம், திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அசோக், மேடம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முக்கியமான விஷயம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படித்தானே மேடம்? அசோக், மட்டசேகர், பாலு 2 பேர் மரணத்துக்கும் உங்க ஜமீனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டேன்ல? ஆமா மேடம். அது இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அசோக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒரு லேடி தமிழும் தெலுங்கும் கலந்து பேசினா. அவ ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கா. காட்டுக்குள்ள ஒருத்தங்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணனே, அந்த தகவலை கொடுத்தவ தான் இன்னைக்கும் பேசினா. ஓஹோ, அவ உனக்கும் கால் பண்ணிருக்காளா? அப்ப எல்லாம் அவளோட திருவிளையாடல் தானா? மேடம், ஃபோன் பண்ண அந்த லேடி யார் மேடம்? பட் பாவி, எல்லா சேட்டையும் இவளே பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி கேள்வி கேக்குறாளே. ஐயோ, நான் மாட்ட போறேனே. அவ யாருன்னு தெரியல துர்கா, தன்னை யாருன்னு சொல்லிக்க மாட்டேங்கிறா. அதோட அவ ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கூப்பிடுறா. அந்த நம்பரை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஷேகர், பாலுவோட கூட்டாளி பாஸ்கர்னு ஒருத்தன் இன்னைக்கு சாக போறதா தகவல் கொடுத்தா. என்ன சொல்றீங்க மேடம்? அந்த லேடி அப்படி சொன்னதுக்கும் எங்க வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சொல்றேன் அசோக், எனக்கு போன் வந்தப்போ நாங்க அந்த காலை டேப் பண்ணது மட்டும் இல்லாம நெட்வொர்க் ஏரியாவையும் ட்ரேஸ் அவுட் பண்ணோம். அதுல டவர் இந்த வீட்டை தான் காட்டுது. எங்க வீடா? ஆமா,
இப்ப புரியுதா? இந்த வீட்டுக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு. நான் சொன்னது சரியாயிடுச்சா? மேடம், உங்ககிட்ட இந்த லேடி தெலுங்குல பேசினதா சொன்னீங்களே, இங்க யாரு தெலுங்கு பேசுவா? வீணா அக்காவுக்கு கடப்பா தான் சொந்த ஊரு. ஆனா வீணா அக்கா அப்படி பேசிருக்க வாய்ப்பே இல்லையே. ஏய் துர்கா, நீ சும்மா இருக்க மாட்டியா? மேடம், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? யாரு பேசினாங்கங்கிறது இப்ப தெரிஞ்சிரும். எப்படி மேடம்? காலை டேப் பண்ணிருக்கோன்னு சொன்னேன்ல. இங்க இருக்கிற லேடிஸ் வாய்ஸ நான் டெஸ்ட் பண்ணேன்னா யாரோட குரல் மேட்ச் ஆகுதோ அவங்க தான் கால் பண்ணிருப்பாங்க. அந்த குரல் எனக்கு நல்ல பழக்கமான குரல் தான். ஆனா அதை உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, வசமா மாட்டிக்க போறேனே. ஏய், இதுக்கு தான் எனக்கு கோத்து விட்டியோடி. அச்சோ, இப்படி மாட்டிக்குவேன்னு நான் நினைக்கல வீணா. அடி பாவி, என்ன கோத்து விட்டுட்டு இவ்வளவு கூலா இருக்க. என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன காப்பாத்துடி. காப்பாத்தணுமா? பாவம் செஞ்சல, அனுபவிடி நீ. நாங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ஸும் இங்க இருக்கிற லேடிஸ் வாய்ஸும் மேட்ச் பண்ணி பார்த்து அத வச்சு எனக்கு கால் பண்ணது யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். ஆறுமுகம் மேடம். இந்தாங்க மேடம். அதுக்கு தான் இந்த மிஷன். குரலை மாத்தி பேசினாலும் இந்த மிஷன் காட்டி கொடுத்துரும். அந்த லேடி தெலுங்குல பேசினதால வீணாவை தவிர்த்து இங்க வேற யாருக்கெல்லாம் தெலுங்கு தெரியும்? ஒரிஜினல் கடப்பாக்காரியே இவதான். இவனுக்கு தெலுங்கு தெரியாதா? இவ சொல்றது இந்த நந்தினியும் அப்படியே நம்புறா. இப்ப மாட்டிக்க போறது நான் தான். சரி, வாய்ஸ் டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். அந்த லேடி போன்ல பேசின டயலாக நான் இப்போ சொல்றேன். நீங்க அதை அப்படியே திருப்பி சொல்லணும். ஒரு வார்த்தை மாறக்கூடாது. அந்த மட்ட சேகர் சிங்கம் கடிச்சும் பாலு முதல கடிச்சும் செத்து போனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க சிங்கமும் முதலையும் கடிச்சு சாகலன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவுதான். இத சொன்னா போதும். ரெடி? அகிலா மேடம், முதல்ல நீங்க வாங்க. சொல்லுங்க. அந்த மட்ட சேகர் சிங்கம் கடிச்சும் பாலு முதல்ல கடிச்சும் செத்து போனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க சிங்கமும் முதலையும் கடிச்சு சாகலன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க போங்க. காவேரி மேடம், நீங்க வாங்க. ஐயோ கடவுளே. நீங்க சொல்லுங்க. நீங்க போலாம்.
சத்யா நீங்க வாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க போலாம். சாந்தி நீங்க வாங்க. சொல்லுங்க. போங்க. வீணா நீங்க வாங்க. ஏய் வீணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. இவன் வேற நம்மள மாட்டி விடுறதுல குறியா இருக்கான். போ. மேடம் ரொம்ப மும்மரமா டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? கொண்டு வா. பெரியய்யா உங்களுக்கும் சேர்த்து சூடா டீ போட்டு கொண்டு வரேன். வீணா நீங்க வாங்க. ஏ வீணா, கூப்பிடுறாங்கல்ல, போ. போங்கறல்ல. ரெடியா? போலாமா? சொல்லுங்க. பேசுங்க வீணா. ஐயோ மாட்ட போறோம். அசோக், அந்த லேடி தான் ஃபோன் பண்றா. மேடம் ஸ்பீக்கர்ல போடுங்க. నందిని మేడం బాగున్నారా? சொல்லு, என்ன விஷயம்? ఏంటి మేడం వాయిస్ టెస్ట్ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், இது எப்படி உனக்கு தெரியும்? இப்போ அதுவா முக்கியம்? டைம் ఎంత మేడం? 5:40. 6 மணிக்கு பாஸ்கர்ன்றவன் உங்ககிட்ட தானா வந்து மாட்டுவான்னு சொல்லியிருக்கேன். 6 மணிக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அவனை பிடிக்கிறது விட்டுட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்த என்ன பிடிச்சு என்ன ஆக போகுது? 6 மணிக்கு அவனை பிடிக்கிறத மிஸ் பண்ணீங்கன்னா 7 மணிக்கு அவன் கதையை முடிச்சிருவாங்க. பரவாயில்லையதா? ஏய், அவன் மாட்டுவான்னு நீ சொல்ற. இவ்ளோ பெரிய ஊர்ல அவனை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? நீங்க ஜீப் எடுத்துட்டு மனம் போன போக்குல போங்க, அவனே வந்து மாட்டுவான். என்ன நீ ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்ற? சரி, இப்போ நான் போறேன். அவன் மட்டும் சிக்கல, எப்படியும் நீ என்கிட்ட சிக்குவ. அன்னைக்கு நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. மேடம், நான் துப்பு கொடுத்து எது மிஸ் ஆயிருக்கு? டைம் போயிட்டே இருக்க பாருங்க. வெள்ளண்டி வெள்ளண்டி வெள்ளண்டி. ஏய், ஹலோ ஆறுமுகம், போய் ஜீப் எடுங்க. அசோக் மேடம்
நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ. வாய்ஸ் டெஸ்ட் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். சரிங்க மேடம். சின்னையா மேடம் எங்க டீ போட்டு கொண்டு வரதுக்குள்ள எங்க போனாங்க? மேடத்துக்கு ஒரு லேடிகிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. சரியா 6 மணிக்கு பாஸ்கர் மாட்டுவானா, விட்டுட்டா அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லவும் அவனை பிடிக்கிறதுக்காக அவசரமா மேடம் கிளம்பி போயிட்டாங்க. அடப்பாவமே, டயர்டா இருக்காங்களே. ஒரு டீ போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு டீ கூட குடிக்க முடியாம என்ன வேலை இது? பாவல்ல சின்னையா. சரி, நீங்களாவது இதை எடுத்துக்கோங்க. பெரியய்யா, டீ சூடா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிக்கிறீங்களா? இந்தாங்க பெரியய்யா. வேண்டாம். வீணா, இங்க வா. எப்படி உன்னை அழகா தப்பிக்க வச்ச பாத்தியா? பயந்து சாகுற. இந்த டீய நான் தான் குடிக்கணும் போல இருக்கு. டீ சூப்பரா இருக்கு. அண்ணே, பாஸ்கர் வீட்டை சுத்தி ஆளுங்களை போட சொன்னீங்கல்ல, இன்னும் 10 நிமிஷத்துல நாம என்ன பண்ண முடியும்? நந்தினியை ஃபாலோ பண்ண நினைச்சோம், ஆனா அவ எந்த திசையில போனானே தெரியலையே. இப்ப என்னென்ன பண்றது? நந்தினி கிட்ட பாஸ்கர் மாட்டிக்கிட்டா? இருடா, இப்பவே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஐயா. டேய் பாஸ்கர், நீ இப்ப எங்கடா இருக்க? இன்னும் நான் வீட்டில் தான் இருக்கேன். இத பாரு, நந்தினி இப்ப என் வீட்டுக்கு வந்திருந்தா. துர்கா 6 மணிக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி நந்தினி அனுப்பி விட்டுட்டா. இப்ப நந்தினி உன்னை தேடி வந்துட்டு இருக்காடா. ஐயா, என்ன சொல்றீங்க? நீயாதான் நந்தினி கிட்ட மாட்டிப்பன்னு துர்கா சொல்லியிருக்காடா. அதனால எக்காரணத்தை கொண்டு நீ உன் வீட்டை விட்டு போயிடாத. ஐயா, கவலையே படாதீங்க. நான் வீட்டு வாசல் கூட போக மாட்டேன். கதவை சாத்தியே வச்சிருக்கேன். டேய், நீ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாதுங்க ஐயா. ஃபோன் நம்பர் வேற மாத்திட்டேன்ல, அதனால யாராலையும் இங்க வர முடியாதுங்க ஐயா. சரி, நீ பத்திரமாரு. ஏதாவது ஆபத்துன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க ஐயா. நான் வச்சிரேன்டா. என்னங்க, அந்த பாஸ்கர் கிட்ட 6 மணிக்குள்ள பாஸ்கரை பிடிக்கணும்னா உடனே கிளம்புங்கன்னு நந்தினி கிட்ட துர்கா சொன்னதா சொன்னீங்க? ஆமா, துர்கா தான் சொன்னா. ஓஹோ, போன்ல தெலுங்குல பேசினவ துர்கா தாங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்களா? ஆனா துர்கா நம்ம கூட தானே இருந்தா. அகிலா, நந்தினிக்கு போன் வந்தப்போ துர்கா எங்க நம்ம கூட இருந்தா? டீ போடுறன்னு கிச்சனுக்கு போயிட்டாலே, மறந்துட்டியா? ஆமாங்கா.
பெரிய மாமா இப்பெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாரு. தெலுங்குல பேசினவள துர்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர், நம்ம வேலை கொஞ்சம் குறையும். அப்படின்னா கிச்சன்ல இருந்து நந்தினிக்கு போன் பேசியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பா. ஆனா பெரியவரே, துர்காக்கு தெலுங்கு தெரியாதே. உன்னெல்லாம் பூட்டின லாக்கர்ல இருந்து நகையை பணத்தையும் எடுக்கிறா. சிங்கம் முதல்ல இல்லாத மேஜிக் எல்லாம் பண்றா. அவளுக்கு தெலுங்குல பேசுறது ஒரு பெரிய விஷயமா? இங்க நடக்கிற அத்தனை வேலைகளையும் துர்கா தான் பண்றா. அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. சரிங்க, இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? நந்தினி கிட்ட மாட்டிக்க மாட்டேன்னு பாஸ்கர் சொல்றான். ஆனா அவனோட விதி, நந்தினி கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணே, அப்படி அவன் மாட்டி நம்மளை காட்டி கொடுத்துட்டா என்னென்ன பண்றது? ஜனா, அவனே சொன்னானே, உசுரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. அப்படி எதுவும் நடந்துராதுன்னு முதல்ல நாம நம்புவோம். ஆனா 7 மணிக்கு அவன் செத்துருவான்னு துர்கா சொல்லியிருக்கா. இப்பவும் துர்கா வீட்டுல தான் இருக்கா. துர்கா தான் அவனை கொல்ல போறான்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுல இருந்து கிளம்பணும். அவ எங்க போறா, என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நாம வாட்ச் பண்ணணும்டா. வாட்ச் பண்ணணும். இத பாரு பெரியவரே, எப்படி வாட்ச் பண்ணுவீங்க? அவளை ஃபாலோ பண்ணி போணுமா? இல்ல, அதுக்கும் ஒரு வழி பண்ணிருக்க. வழியா? இத பாத்தீங்களா? இந்த பிரேஸ்லெட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க. இத துர்கா கையில மாட்டி விட்டா போதும். அவ எங்க போறா வர்றாங்கிறத நாம கண்காணிச்சு அவளை கையும் களவுமா சிக்க வைக்க முடியும். முக்கியமா பாஸ்கரை கொல்லணும்னா 7 மணிக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு அவ போய் தான் ஆகணும். அப்படி அவ போனா நம்மளோட எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும். பாரு, இந்த பெருசுக்கு இவ்ளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மைண்ட் எல்லாம் வந்திருக்கு. பரவாயில்ல. சூப்பர் ஐடியாங்க. ஆனா இத அவ கையில மாட்டி விடணுமே, எப்படிங்க? யாரு மாட்டி விடுறது? ஆமா அகிலா, அதான் வீணா இருக்கல்ல, அவகிட்ட கொடுத்து மாட்டி விட சொல்லுவோம். கரெக்ட். இல்ல, ஐயோ மாமா, நீங்க என்ன அவ கையில பிரேஸ்லெட் மாட்டி விட சொல்லல, அவ கையில என்ன மாட்டி விட பாக்குறீங்க? அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. போன தடவை அவ முடிய வெட்டிட்டு வர சொன்னீங்க. அப்ப அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதோ அத்தை இருக்காங்களே, ஆசையா மருமகளுக்கு பிரேஸ்லெட்டை மாட்டி விடுற மாதிரி இவங்களே மாட்டி விடலாம்ல. ஏய், என்ன காவேரி? ஐயோ பெரியவரே, என்னாலாம் முடியாது. என்ன அர்ஜுன்? அப்பா, நானா? வேணாம்ப்பா. ஒன்று பண்ணலாமா? அசோக்கிட்ட கொடுத்து போட்டு விட சொல்லலாமாப்பா? டேய், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்கா கிளம்பிடுவா. அதுக்குள்ள இது அவ கையில மாட்டி விடணும். வீணா, இங்க வா, இங்க வா. நீதான் சரியான ஆளு, உன்னாலதான் முடியும். நீ போய் அவ கையில மாட்டி விடு. மாமா, ஓ ஓமா.
எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். நாம் எங்கே போகணும்னு சொன்னீங்கன்னா அங்கே போகலாம். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? அவ தான் நீங்க உங்க ரூட்ல போங்க, அவனா வந்து சிக்குவான்னு சொன்னாலே. மனம் போன போக்குல உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போங்க. அந்த பாஸ்கர் வந்து மாற்றானான்னு பார்க்கலாம். ச்சே, நம்மளோட பதவி, அறிவு, புத்திசாலித்தனம், ஐடியாலஜி இப்படி எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, ஏன் நம்மளோட மூளையவே கழட்டி வச்சுட்டு எவ்வளோ சொன்னதை நம்பி போயிட்டு இருக்கோம். இத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? அவ இதுக்கு முன்னாடி கொடுத்த தகவல் எல்லாம் சரியாதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த பாஸ்கரை உயிரோட புடிச்சாகணும். அவனோட வாக்குமூலத்தை எப்படியாவது வாங்கி ஆகணும். 7 மணிக்கு அவன் செத்துருவான்னு வேற சொல்லிருக்கா. இது எனக்கே அவ விட்டுருக்கிற சவால் தான். அவனை சாக விடாம காப்பாத்தணும். சோ நாம இப்படி போறது முட்டாள்தனமா இருந்தாலும் நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா போங்க. சரிங்க மேடம். வாவினா, இவளுக்கு தலைக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கா? திரும்பி பார்க்காமலே கூப்பிடுறாளே. என்னடா ஆளை பார்க்காமலே கூப்பிடுறா? என் தலைக்கு பின்னாடியும் கண்ணு இருக்குமோன்னு நினைக்கிறியா? கனகா, உன் பக்கத்துல வரப்போ இனி எதையும் நினைக்க கூட மாட்டேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன். ஆமா, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கத்து வச்சிருக்கியா? பயந்துட்டியா? கடப்பால இருக்கிற எல்லா ஜிம்லயும் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்கு. எப்ப வேணாலும் போய் பிராக்டிஸ் பண்ணுவேன். ரவுடியா தொழில் பண்றவங்களுக்கு, அதுவும் கடப்பா மாதிரியான ஊர்ல ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகணும்னா உடம்ப கட்டு மஸ்தா வச்சுக்கணும். அதனாலதான் தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இங்க வந்துதான் டச் விட்டு போச்சு. இன்னைக்கு சின்ன ஒர்க் அவுட் பண்றத பார்த்தேன். எனக்கும் ஆசை வந்துருச்சு. சூப்பர் கனகா. இப்போ ஒன்ன பார்க்கவும் எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை வருது. அதெல்லாம் உனக்கு கஷ்டம். ஒர்க் அவுட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் உடம்பு வளையணும். உன்ன மாதிரி தீனி பண்டாரங்களுக்கெல்லாம் அது கஷ்டம். எது? நான் தீனி பண்டாரமா? இல்லையா பின்ன? தினமும் நீ கண்ணாடி பாக்குறியா இல்லையா? பாரு எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கேன்னு. நான் ஒருத்தி, நீ எதுக்காக வந்தங்கிறதே விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற மாதிரி எதையும் மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்க போல. ஏன் நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வரக்கூடாதா? இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றியே, இந்த கைக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது. என்ன கொடுக்கலாம்? இமீடியட்டா என்ன கொடுக்கறது? இந்த பிரேஸ்லெட்டை உன் கையில போட்டு விடுறேன். கை காட்டு, கைய காட்டு. இரு, இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ட நீ கையில போட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லையே. எனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு இத பரிசா கொடுக்க வந்த மாதிரி இருக்கு.
அதுவும் கலியுகக்காரனா வாரி வழங்குற. உனக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா? போ கனகா, யாராச்சும் என்ன பாராட்டி பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு இவ்ளோ கேவலமான ஃபேஸ் இருக்கான்னு கேக்குறேன். நான் உன்னை பாராட்டுறேன்னு சொல்றேன். என்னமோ உன் பிரேஸ்லெட்டை கழட்டி நீ எனக்கு குடுக்கற மாதிரி குடுக்கற. இது பெரிய தானே எனக்கு கொடுத்து விட்டாரு. என்ன பயந்துட்டியா? சும்மா உன்கிட்ட போட்டு வாங்கினேன். அப்படியா? நான் நிஜமாவே பயந்துட்டேன் கனகா. இனிமே இப்படி எல்லாம் விளையாடாத. அப்புறம் இந்த பிரேஸ்லெட்ல ஜிபிஎஸ் பொறுத்து இருக்கா? வீணா, இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கடப்பால இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பல பேரை காலி பண்ணிருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி நானு பெரியய்யான்னு 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுக்குதான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அது நம்மள நல்லா வச்சு செய்யும். சரி, என் கையில போட்டு விடணும்னு ஆசையா கொண்டு வந்த, அதையும் கையில வச்சுக்கிட்டு இருக்க. என் கையில போட்டு விடு. ஆனா வீணா, இத நான் உனக்காக தான் போட்டுக்கிறேன். போடு. சரி வீணா, உனக்காக இந்த பிரேஸ்லெட்டை நான் போட்டுக்கிட்ட மாதிரி எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? பயப்படாத பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால நம்ம ஒரு கேம் ஆடலாமா? கேமா? என்ன கேம்? வீடியோ கேம் விளையாடலாமா? மணிக்குள்ள சிக்குவான்னு சொல்லிருந்தா இப்பவே டைம் 5:50 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள பாஸ்கர் எப்படி வந்து சிக்குவான்னு தெரியலையே. அவ சொன்னான்னு நம்மளும் போயிட்டு இருக்கோம். மேடம், என்ன மேடம் சொன்னீங்க? உன்கிட்ட நான் எதுவும் சொல்லல. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சரிங்க மேடம். என்ன ஆறுமுகம், பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்களா? போய் பாருங்க போங்க. சரிங்க மேடம். போலீஸ், ஒருவேளை இவன் தான் பாஸ்கரா இருக்குமோ? என்ன இவன் போயிட்டே இருக்கா? பைக் செக் பண்ணுங்க. கஞ்சா போட்டலாம் மேடம். அவனை போய் பிடிங்க போங்க. சரி மேடம். இவ்ளோ கிட்ட இருந்தும் பிடிக்க முடியல. என்ன போலீஸ் நீ? சரியான டம்மி போலீஸா இருக்க. இந்த பக்கம் தான் போயிருப்பான், போங்க.
ஏய் அவனதான் புடி. வீணாக்கா, இன்னொரு கேம் விளையாடலாமா? அக்காவா? என்ன திடீர்னு அக்கான்னு மரியாதையாலாம் கூப்பிடுற? துர்கா, ஓ, அசோக் வரது தெரிஞ்சுதான் நீ மரியாதையா கூப்பிட்டியா? வாங்க சின்னையா. என்ன துர்கா, உன் குரல் வாசல் வரைக்கும் கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தேன். வீணாக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்லையா நீ? துர்கா, வீடியோ கேம்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்ட. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சரி விளையாடு. அவன் துரத்து. இவன் கிடையாது. அவனை விட்டு இவனை ஏன் பிடிக்க போற? நீங்க துர்காவை லாஜிக்கா கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு கொலைப்பழிய துர்கா மேல போறதை என்னால ஏத்துக்க முடியாது. ஸ்ட்ராங்கா தான் துர்காவை சந்தேகப்படுறேன். குழந்தை மாதிரி வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கா. நந்தினி மேடம் இவ்வளவு போய் சந்தேகப்படுறாங்களே. ஓடு. ஏ துர்கா, அவனை பிடி. இதோ அங்க போறான் பாரு. அவனை ஓவர்டேக் பண்ணு. அவன் இல்ல, அவனுக்கு முன்னாடி போறான் பாரு. புடி. அவனேதான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ. போ. அவ்வளவுதான். புடி. சூப்பர். ஓ, இவ கூட இவனும் சேர்ந்துட்டானே. அடச்ச, மிஸ் பண்ணிட்டியே. என்ன துர்கா, இந்த வீடியோ கேம்ல கண்ட்ரோல் உன் கையில தானே இருக்கு. பாருங்க சின்னையா, பெரிய திருடன் ஒருத்தர் இருக்கான், சின்ன திருடன் ஒருத்தர் இருக்கான். பெரிய திருடனை பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நான் ரூட்டு போட்டு கொடுக்கறேன். ஆனா அந்த போலீஸ் பெரிய திருடனை விட்டுட்டு சின்ன திருடன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன திருடனை புடிச்சிட்டா அவன் பெரிய திருடனை காட்டி கொடுத்துருவானா. பெரிய திருடனை ஈஸியா புடிச்சிருவாங்களாம். அதனாலதான் சின்ன திருடன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம், சீக்கிரமா போங்க. ஆறுமுகம், ஃபாஸ்டா போங்க. சரி, அவனையாவது பிடிச்சாங்களா? அதுவும் இல்ல. சின்ன திருடனை பிடிக்க போறப்ப ஒரு பஸ்ஸோ லாரியோ மோதி அவனை கொன்னுடுது. 2 கேம் விளையாடிட்டேன். 2லயுமே போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள அவனை லாரி மோதி கொன்னுடுறாங்க. இப்ப 3வது கேம்ல பார்த்தா பெரிய திருடனை விட்டுட்டு சின்ன திருடனை துரத்திட்டு போறாங்க. கடைசியா பாருங்க, சின்ன திருடனை யாராவது அடிச்சு கொல்லுவாங்க. ஆனா இந்த விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சின்னையா. சரி துர்கா, நீ வீடியோ கேம்ல ரொம்ப மூழ்கிட்ட. நீ என்ஜாய் பண்ணு. நான் கிளம்புறேன். வரேன். என்ன வேணா? சின்னையா, நான் நிஜமாவே வீடியோ கேம் தான் விளையாடுறேன்னு நினைச்சுக்கிட்டாரு போல. சரி, நீ சொல்லு. நான் விளையாடுற 3வது கேம்ல நந்தினி பாஸ்கரை உயிரோட புடிச்சு சாவறதுல இருந்து அவனை காப்பாத்துவாங்களா,
இல்ல மாட்டாங்களா? இங்க நடக்கிற எல்லா விளையாட்டுலயும் கடைசியா நீதானே ஜெயிக்கிற. அப்ப இதுல மட்டும் தோத்துருவியா என்ன? கரெக்டா சொன்ன. அப்போ பாஸ்கரோட கதி கொன்னுடுவாளோ? ஒவ்வொருத்தரையும் கொல்றது உனக்கு விளையாட்டாடி. இவ பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் என்ன சாட்சியா நிறுத்திட்டு போறாளே. நான் என்னைக்கு மாட்டிக்க போறேன்னு தெரியல. லெஃப்ட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க, போங்க, சீக்கிரமா போங்க. ஐயா 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 ஐயா, கதவு தரங்க, கதவு தரங்க, என் உயிரை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு கதவு தரங்க. ஏய், யாரா அந்த நேரத்துல? என் உயிரை காப்பாத்துங்க ஐயா, அம்மா, என் உயிரை காப்பாத்துங்க ஐயா, சீக்கிரம் கதவு தரங்க. நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டான். ஐயா ஐயா, யோ தட்டாதையா வரேன். ஐயா ஐயா, என் உயிரை காப்பாத்துங்க, கதவை தரங்க, ஓபன் பண்ணுங்க. யாரா நீ? ஏய், எதுக்குடா கதவு போன? யாரா நீ? அண்ணா அண்ணா அண்ணா, போலீஸ் என்ன துரத்துதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே, என்னை காட்டி கொடுத்துறாதுண்ணே. எது போலீஸா? ஆமா அண்ணா. உன்னால நானும் மாட்டுவேன், வெளியில போடா. அண்ணா அண்ணா, சொன்னா கேளுண்ணே, போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாதுண்ணே, நான் மாட்டி பண்ண. டேய் அண்ணா, போடா வெளிய. வேண்டாம் அண்ணா, போடா வெளிய சொல்றேன். போடா அண்ணா, தேவனா மாட்டி. என்னடா இங்க பாரு, சத்தம் போட்ட அப்படியே அழுத்தி ஒரே இழு இழுத்துருவேன். டேய் 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 டேய், எதுவும் பண்ணிடாதடா. ஏய், போலீஸ் உள்ள வந்தா நானும் மாட்டிப்பேன்டா. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க. வந்து என்ன எங்கன்னு கேட்டாங்கன்னா அவன் வரவே இல்லைன்னு சொல்லணும், புரியுதா? போலீஸ் வந்தா நான் மாட்டிப்பேன்டா. சொல்றதை கேளுடா, போயிடுறா இங்க இருந்து. ஏய், என்ன காட்டி கொடுத்த ஒரே இழுப்பு தான். ஏய், மறுபடியும் சொல்ற, இங்க தப்பா மாட்டி விட்ட, அப்படியே ஒரே இழுப்பு. இங்க பாரு, அந்த ரூம்ல போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்து கேட்டா நான் இங்க வரவே இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? புரியுது. ஐயோ, போலீஸ் வந்தா நான் மாட்டிப்பனே, இப்ப என்ன பண்றது? ஓபன் ஓபன் தி டோர். டேய், கதவு தர. ஐயோ, போலீஸ் வந்துட்டாங்க. என்ன பண்றது? கதவு தர. டேய், இந்தா கதவு தர. கதவு தரடா. கதவு தர. டேய், கதவு தர. டேய், கதவு தர. சொன்னா கேளு, கதவு தர. டேய், சொன்னா கேளு, கதவு தர. டேய், இந்தா கதவு தர. எப்படியாவது ஓபன் பண்ணுங்க. தப்பிச்சு போறதுக்கு வேற வழி இல்ல. இப்ப என்ன பண்றது தெரியலையா? நம்ம கட்டில் கடியில ஒளிச்சுக்கலாம். ஆறுமுகம், கண்டிப்பா அவன் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கணும். டோர் க்ளோஸ் பண்ணுங்க, அவ எஸ்கேப் ஆயிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணுங்க. ஆறுமுகம், வீடு ஃபுல்லா தேடுங்க, போங்க.
ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் உன் உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. ஐயோ, இந்த பொம்பளை தான் நம்மள அரெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்காருன்னு செம்மின் ஐயா சொன்னாரு. அவளே வந்திருக்கா இங்க. ஆறுமுகம், மேடம் சொல்லுங்க மேடம். அவன் இங்க இருக்கான். டேய் வா, வெளியே கூப்பிடுங்க. வாடா. டேய் வாடா. இழுத்துட்டு வாங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் வாடா. சார் என்ன விடுங்க சார். சார் சார் வாடா. சார் மேடம், நீங்க தேடி வந்த ஆளு நான் இல்ல மேடம். அதோ அவன் அந்த ரூம்ல இருக்கான். ஆறுமுகம், மேடம் இவன் தானே பைக்ல வந்தான். இவன் தான் மேடம் பைக்ல வந்தது. சட்டையை மாத்திருக்கான் மேடம். மேடம் மேடம் விடுங்க சார், நான் இல்ல சார். மேடம் மேடம் நீங்க தேடி வந்த ஆளு அந்த ரூம்ல தான் இருக்கா மேடம். என்ன எதுக்கு மேடம் பிடிக்கிறீங்க? நீங்களே போய் பாருங்க. அவன் உள்ளதான் இருக்கான். போய் செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம் யாரும் இல்லை மேடம். மேடம் இங்கதான் மேடம் இருந்தான். போலீஸ் துரத்துது, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்துட்டு போனதும் நான் போயிடுறேன்னு சொல்லி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினா மேடம். அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தான் மேடம். இப்ப எங்க போனானே தெரியல மேடம். எப்படி எஸ்கேப் பண்ணானே தெரியல மேடம். சரி, இது உன் வீடு தானே? ஆமா மேடம். நீ எதுக்காக கட்டில் கீழே ஒளிஞ்சிருந்த? ஏன் முகத்துல கிரீம் எல்லாம் தடவி இருக்க? இல்ல மேடம், பக்கத்து வீட்டு பையனுக்கும் எனக்கும் சண்டை மேடம். அவங்க என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க மேடம். அவங்க தான் வராங்கன்னு பயந்து போய் கீழே படுத்துக்கிட்டேன் மேடம். அப்புறம் பக்கத்து மில்லுல வேலை பார்க்கறேன். வேலை முடிஞ்சு வந்ததும் முகமெல்லாம் ட்ரை ஆயிடும். அதான் கிரீம் போட்டிருக்கேன். அதான் மேடம். ஹே, அந்த ஹெல்மெட்டை நீ தானே போட்டுட்டு இருந்த? என்ன பொய் சொல்றியா? ஷர்ட்டை மாத்திக்கிட்டு முகத்துல ஃபேஸ் கிரீம் போட்டுக்கிட்டு எங்களை ஏமாத்த பாக்குறியா? உன்ன என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன வண்டி நம்பரை வச்சு வண்டி யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டேன். யார் பேர்ல இருக்கு? பாஸ்கர்ங்கிற பேர்ல இருக்கு. தேங்க்யூ. ஓகே மேடம். ஆறுமுகம், நம்ம தேடி வந்த பாஸ்கர் இவன் தான்.